ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவரை ஆராதிப்பதற்காக நாம் இங்கே வந்திருக்கிறோம். நல்ல அருமையான ஒரு வார்த்தையை நாம் கேட்டோம். நாம் பிதாவை வேண்டிக் கொள்ளும்போது அவர் என்ன சொல்றாரா? என்றென்றைக்கும் நம்மோடு கூட, எல்லாம் சத்தம் சொல்லுவாங்க, என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிற ஒரு தேற்றரவாளனை ஆண்டவர் தெரியார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா ஆண்டவரை நோக்கி, பிதாவானவரை நோக்கி இயேசு வேண்டிக் கொள்ளும் பொழுது நடந்த காரியம், பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆமென், ஆமென். அவர் எப்பொழுதும் எப்படி இருக்கிறாரா? என்றென்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். சரி, அவர் என்றென்றைக்கு நம்மோடு கூட இருக்கும் பொழுது சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த அனுபவத்தை பழைய ஏற்பாட்டில் வித்தியாசமா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அவருக்கு பரிசுத்த ஆவியினர் பற்றி தெரியாது, கடவுளை பற்றி, பிதாவை பற்றி மாத்திரம் தெரியும். அப்பொழுது அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பசத்தில் இருக்கிறபடினால் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். தாவீது சொல்றாரு. இன்னைக்கு நம்ம சொல்ல போறோம், தேற்றரவாளன் என்னோடு இருப்பதனாலே நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. தேற்றரவாளன் நம்மோடு கூட இருப்பதனால் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். கர்த்தரை எப்பொழுதும் நம்மோடு கூட வைத்திருக்கும் போது என்னென்ன ஆசீர்வாதங்கள் இருக்குன்னு அவர் சொல்றாரு தெரியுமா? சங்கீதம் 16ல அவர் இப்படியா சொல்றாரு, ஆண்டவரை முன்வைக்கும் போது அவர் நேர்த்தியான இடங்களில் பங்கு தருவார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுவாமா? ஆமென். அவர் நேர்த்தியான இடங்களில் பங்கு தருவார். ஆமென். சிறப்பானது சுதந்திரம் நமக்கு உண்டு. ஆமென். எனக்கு ஆலோசனை அவர் தருகிறவர். அவர் ராக்காலங்களிலும் என்னோடு பேசுகிறவராய் இருக்கிறார். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கும் போது நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக ஆண்டவர் கிரியை செய்கிறார். ஆமென், ஆமென். ஆனா பல வேளை நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? அதை மறந்து சோர்வுகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, துன்பங்கள் வரும்போது, கலக்கங்கள் வரும்போது நம்பிக்கை குன்றி போய், என் ஆண்டவரே ஏன் என்னை கைவிட்டீர் சொல்றோம். ஆனா இன்னைக்கு இந்த ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துமா? கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துமா? நான் இப்பொழுது சந்தித்துக் கொண்டிருக்கிற போராட்டங்களும் பிரச்சனைகளும் என்னோடு கூட இருந்தாலும் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஒரு சுதந்திர வீதத்தை ஆண்டவர் தருவார். என் தேவன் என்னை ஆற்றி தேற்றுவார். என் ஆண்டவர் என்னை பலப்படுத்துவார். என் ஆண்டவர் எனக்கு சகாயம் செய்வார். அந்த தேவனை தான் நம்ம ஆராதிக்க போறோம். எனவே ஆண்டவருடைய சமூகத்துல உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதேன்னு சொல்லி நமக்கு நாமே பாட போறோம். யாருக்கு பாட போறோம்? நமக்கு நாமே பாட போறோம். 42ஆம் சங்கீதத்துல தாவி சொல்ற, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குறாய், என் ஆத்துமாவே ஏன் எனக்குள் திங்கிறாய், நீ தேவனை நோக்கி காத்திரு. யார்கிட்ட சொல்றாரு? தாவீது தன் ஆத்துமாவிடத்துல சொல்றாரு. ஒருவேளை இன்றைக்கு இந்த காலை வேளையில துன்பத்தோடும் துயரத்தோடும் துக்கத்தோடும் ஆண்டுடைய சமூகத்துல வந்திருந்தோம் என்றால், உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதுன்னு யாருக்கு யார் பாட போறோம்? நமக்கு நாமே பாட போறோம். பாடலாமா? பாடுவோம். தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. விசுவாசத்தோடு பாடுவோமா? உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் வல்லவரே, என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் வல்லவரே, என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அந்நாளில் அவர் பாதம் அமர்ந்த அந்நாளின் ஜெபம் கேட்டார். அந்நாளில் அவர் பாதம் அமர்ந்த அந்நாளின் ஜெபம் கேட்டார். அநாதையாய் அழைத்த அந்த ஆகாரின் துயர் துடைத்தார். அநாதையாய் அழைத்த அந்த ஆகாரின் துயர் துடைத்தார்.
உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. பாவத்தில் இருந்த என்னை அவர் பரிசுத்தமாக்கினாரே. பாவத்தில் இருந்த உன்னை அவர் பரிசுத்தமாக்கினாரே. தாழ்மையில் கிடந்த உன்னை தம் தயவால் தூக்கினாரே. தாழ்மையில் கிடந்த என்னை அவர் தயவால் தூக்கினாரே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. இயேசுவின் முன் நடந்தால் நீ யோர்தானில் நடந்திடலாம். இயேசுவின் முன் நடந்தால் நீ யோர்தானில் நடந்திடலாம். விசுவாசம் உனக்கு இருந்தால் அந்த எரிகோவை தகர்த்திடலாம். விசுவாசம் உனக்கு இருந்தால் அந்த எரிகோவை தகர்த்திடலாம். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. ஹல்லேலூயா. அல்லேலூயா. சரி, நான் பாடல் ஆரம்பிக்கும் போது சொன்னேன், நமக்கு நாமே பாடப்படும். உன்னுத தேவன் உன்னுடன் இருக்க. அப்படின்னா உன்னுடன் இருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா அடுத்தவங்களுக்கு பாடுற மாதிரி. சரிதான்? அப்படின்னா இப்ப நம்ம எப்படி பாட போறோம்? நமக்கு நாமே பாடணும்னா என்னுடைய தேவன் என்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. ஹல்லேலூயா. நமக்கு நாமே பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போறோம். எனவே இரண்டாவது சரணத்தையும் கடைசி சரணத்தையும் நம்ம பாட போறோம். உன்னத தேவன் உன்னுடன் இருக்கிற இடத்துலாம் என்னுடன் நம்ம பாட போறோம். சரிங்களா? பொருளுடன் நம்ம பாடுவோமா? கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கும் போது, அவர் வாக்குத்தத்த பிதாவான் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கும்போது நாம் சொல்ல வேண்டிய வார்த்தை, என்னுடைய தேவன் என்னோடு இருக்க என் உள்ளமே நீ கலங்காதே என்று ஆண்டவரை நோக்கி நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? உன்னத தேவன் என்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் என்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் வல்லவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் வல்லவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் என்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. பாவத்தில் இருந்த என்னை அவர் பரிசுத்தமாக்கினாரே. பாவத்தில் இருந்த என்னை அவர் பரிசுத்தமாக்கினாரே. தாழ்மையில் கிடந்த என்னை தம் தயவால் தூக்கினாரே. தாழ்மையில் கிடந்த என்னை தம் தயவால் தூக்கினாரே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் என்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. இயேசு முன் நடந்தால் நாம் யோர்தானில் கடந்திடலாம். இயேசுவின் முன் நடந்தால் நாம் யோர்தானில் கடந்திடலாம். விசுவாசம் எனக்கு இருந்தால் அந்த எரிகோவை தகர்த்திடலாம். விசுவாசம் எனக்கு இருந்தால் அந்த எரிகோவை தகர்த்திடலாம். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் என்னுடன் இருக்க
உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் நம்முடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் நம்முடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் என்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். ஆமென். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென் அப்பா. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரை. விசுவாசத்தோடு பாடுவோமா? நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. ஆமென் ஆண்டவரே. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. ஆமென் ஆண்டவரே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். அவர் மாறாத ஆண்டவரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். அவரே நம்முடைய துக்கங்களை மாற்றுகிறவராயிருக்கிறார். ஆமென். அவரே நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவராயிருக்கிறார். Yes, ஆமென். அவர் நம்முடைய கரங்களை பிடிக்கிற கர்த்தராயிருக்கிறார். Hallelujah. அவரே நமக்கு ஆறுதல் தருகிற தேவனாயிருக்கிறார். ஆமென். என் அருமையான தேவ ஜனமே, இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்ம இருந்தாலும் கூட அந்த உன்னதமான ஆண்டவரை நோக்கி நாம் பாட போகிறோம். ஆண்டவரே உங்களுடைய கருத்துல என்னை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரேன்னு சொல்ல போறோம். அப்பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். யார் யாரெல்லாம் விசுவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே மனம் உருகி நாம் கேட்கிறோமோ, ஆண்டவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவராயிருக்கிறார். அந்த உன்னதமான கர்த்தரை ஆராதிப்போமா? உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும். ஆமென் ஆண்டவரே. எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறந்து விடும். எங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும். எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகளே, கலங்காதே மகளே. ஆமென் ஆண்டவரே. கலங்காதே மகளே, கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார். என் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். என் இயேசு கைவிட மாட்டார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடாமே. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நான் காண்பேன்.
கர்த்தர் புதியன செய்திடுவார், இங்கே நான் காண்பேன். அது இங்கே நான் காண்பேன், அதை இங்கே நான் காண்பேன். விசுவாசத்தோடு சொல்லுமா, கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடாமே. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நான் காண்பேன். ஆமென். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நான் காண்பேன். அது இன்றே நான் காண்பேன், அது இன்றே நான் காண்பேன். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். அப்படியே கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்த்துவோம். ஆண்டவரே, வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு ஆமென். எங்களுக்காக பரிந்து பேசுகிற பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு இருக்கிற தேற்றரவாளனே, இன்னைக்கு ஆலயத்தில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையை நீர் அறிந்திருக்கிறப்பா. ஒவ்வொருடைய இருதயத்தின் வாஞ்சிகளையும் அறிந்திருக்கிற சுவாமி, ஒவ்வொருடைய இருதயத்தின் பெருமூச்சுக்களை அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. எதிர்காலத்தை நினைத்து கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளை அறிந்திருக்கிறப்பா. இந்த காரியங்கள் எனக்கு எப்படியாய் வாய்க்குமோ என்று சொல்லி பதறிக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்டு சுவாமி. ஆனால் ஒரு நம்பிக்கை உண்டப்பா, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். அவரின் வலது பசத்தில் இருக்கிறபடினா நான் அசைக்கப்படுவதில்லை. இந்த வார்த்தையை நாம் எல்லாரும் சேர்த்து சொல்லுவோமா? கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். அவரின் வலது பசத்தில் இருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவதில்லை. உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுவோமா? கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். அவரின் வலது பசத்தில் இருக்கிறபடினா நான் அசைக்கப்படுவதில்லை. அவர் சிறப்பான சுதந்திரத்தை நமக்கு தருவார். அவர் நம்முடைய கண்ணீர்கள் யாவையும் துடைப்பார். நம் கரம் பிடித்து ஆலோசனை சொல்லுவார். ராக்காலத்தில் நாம் தூங்கும் பொழுது கூட அவர் தம்முடைய கிருபை நமக்கு விளங்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. என் அருமையான தேவஜனமே, இன்னைக்கு ஆண்டவருடைய கரத்துல அப்பா உடைய சமூகத்தில் என்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு ஒரு நம்பிக்கையை நீங்க தந்திருக்கிறீங்கப்பா, ஒரு நிச்சயத்தை தந்திருக்கிறீங்க சுவாமி. சோர்ந்து போய் வந்திருந்த எனக்கு என் தேவன் என்னோடு கூட இருக்கிறான்னு நிச்சயத்தை தந்திருக்கிறீங்க. அந்த நிச்சயத்தை பெற்றுக்கொண்டவர்களாக அப்படியே ஆண்டோடைய கரத்தில் அர்ப்பணிப்போமா? இன்னைக்கு இந்த ஆலயத்தை விட்டு நான் வெளியில போகும்போது ஒரு பெரிய சமாதானம் நமக்குள்ள இருக்கணும், ஒரு பெரிய சந்தோஷம் நமக்குள்ள இருக்கணும். என் எதிர்காலத்தை குறித்த கேள்விக்குறி இல்லாதபடிக்கு என் ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என் ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என் ஆண்டவர் என் பிள்ளைகளுக்காக யாவையும் செய்து முடிப்பார். என் ஆண்டவர் என் குடும்பத்திற்காக யாவையும் செய்து முடிப்பார். என் ஆண்டவர் என்னுடைய பலவீனத்திற்காக யாவையும் செய்து முடிப்பார். என் ஆண்டவர் என்னுடைய எல்லா நஷ்டத்திலும் யாவற்றையும் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். சிறையிருப்பை நன்மையாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். கண்ணீரை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற தேவன் நமக்கோடு இருக்கிறார். எனவே ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம அப்படியே தாழ்த்தி, அப்பா முகம் தேடி நான் என்னை அர்ப்பணித்திருக்கிறேன் சுவாமி. என் ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் உமக்கே நான் தரேன் அப்பான்னு சொல்லி இந்த ஆண்டவரை நோக்கி நான் பார்ப்போமா? கர்த்தரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோது வெட்கப்பட்ட போனதில்லை. அவர் கண்களின் கண்ணீரை துடைக்கிற தேவனாயிருக்கிறார். ஆட்டுக்குட்டியானவர் தாமே அவருடைய கண்ணீர்கள் யாவையும் துடைப்பார். அந்த ஆண்டவரை உறுதியா நம்ம பற்றிக்கிட்டோம்னா அவர் நம்ம ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவர் நம்மை அரவணைக்கிற தேவனாயிருக்கிறார். அந்த ஆண்டவருடைய பரிசுத்த பிரசன்னத்தை உணர்வோமா? என் ஆண்டவருடைய மார்புல சாய்ந்து இளைப்பார்ந்தவனாக இந்த பாடல் நம்ம பாட போறோம்.
என் ஆண்டவருடைய சாய்ந்து மார்பலை சாய்ந்து இளைப்பாறுகிறவளாக அப்பா உங்களுடைய பாதத்தில் நான் என்னை அர்ப்பணிச்சிருக்கிறேன், உங்களுடைய மார்புல நான் சாய்ந்து இருக்கிறேன், உங்களுடைய பிரசனத்தில் நான் களி கூறுகிறேன்னு சொல்லி இந்த பாடலை நம்பிக்கையின் பாடலாக, நம்பிக்கையின் வரிகளாக நம்ம பாடி ஆண்டவருக்கு நம்ம அர்ப்பணிப்போமா? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவரா இருக்கிறார். அன்பு நேசரே திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு. Feel the presence of the God. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு. கரங்களை உயர்த்தி ஆண்டவர் மையப்படுத்துமா? ஆராதனை 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 அன்பு இயேசுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே அன்பு இயேசுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். அர்ப்பணிப்போமா? உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவநாட்கள் எல்லாம் ஜெப வீரனின் எழுதும். என் ஜீவநாட்கள் எல்லாம் ஜெப வீரனின் எழுதும். கரங்களை ஆராதனை 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 அன்பர் இயேசுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே அன்பர் இயேசுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. ஒரே ஒரு முறை கரங்களை உயர்த்தி நம்ம எல்லா ஆராதனை உமக்கு ஆண்டவரே என்று சொல்லி அந்த ஆண்டவரை ஆராதிப்போமா? நம்முடைய ஏக்கங்கள் பெருமூச்சுகள் எல்லாவற்றையும் ஆண்டவரை பார்த்து வைப்போம். அவர் நமக்கு அற்புதங்களை செய்கிறவர் மாத்திரமல்ல, அவர் அதிசயங்களை செய்கிறவர் மாத்திரமல்ல, நம்மை மேன்மைப்படுத்துகிற அந்த ஆண்டவருடைய கரத்திலே நம்மையும் நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் அர்ப்பணித்து, அப்பா என்னை எல்லா சரீரம் ஆவி ஆத்மா எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறப்பா, என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே என்று சொல்லி, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க அப்பா, உங்களுடைய பாதத்தை நான் விழுந்து கிடக்கிறேன்னு சொல்லி ஆண்டவரை ஆராதிப்போமா? அவர் அற்புதங்களை செய்கிறவர். என் ஆத்மாவே நீ கலங்காதே, என் ஆத்மாவே நீ தியங்காதே. என் தேவன் அதிசயங்களை செய்கிறவராய், நமக்குள் வாசம் செய்கிறவராய், நம்மை வழி நடத்துகிறவராய், நமக்கு சகாயம் பண்ணுகிறவராய், நமக்கு தீவிரிக்கிற கர்த்தராய் இருக்கிறார். அந்த தேவனை நம்ம ஆராதிப்போமா? ஆராதனை 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 அன்பர் இயேசுராஜனுக்கே. ஆவியான
ஆவியான தேவனுக்கே. எங்களை நேசித்தோடு எடுத்து மனுத்தாமனே, இந்த காலவேளையில் நம்முடைய சமூகத்தினராய் எங்களை உடைத்து ஊற்றி இருக்கிறோம் அப்பா. உடைத்து நாங்கள் ஊற்றி இருக்கிறோம் சுவாமி. உம்மை ஆராதிக்கிற உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் சொன்ன ஆண்டவரே, இன்னைக்கு உம்மை மனதோடு ஆராதித்த பிள்ளைகள், தன்னுடைய வாழ்வின் தேவையெல்லாம் உடைத்து உம்முடைய சமூகத்தில் ஊற்றின ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோம் அப்பா. தன்னுடைய சரீரத்தில் பலவீனத்தோடு இன்னைக்கு இந்த ஆராதனையில் பங்கேற்கிறவர்கள் உண்டு சுவாமி. தன்னுடைய குடும்பத்தின் சூழ்நிலையிலே கஷ்டங்களை உணர்ந்து ஆண்டுடைய சமூகத்தில் பங்கேற்கிற பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே. தன்னுடைய உள்ளத்தில் இருக்கிற கேள்விக்குறிகளோடு கூட இன்னைக்கு ஆராதனையில் பங்கேற்கிற பிள்ளைகள் உண்டு சுவாமி. இதில் எல்லாவற்றுக்கும் ஒரு நிச்சயத்தை கொடுத்திருக்கிறீர். உன்னத தேவன் என்னுடன் இருக்க உள்ளமே நீ கலங்காது. இந்த உன்னத தேவன் என்னோடு கூட இருக்கும்போது அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் நேர்த்தியான சுதந்திரத்தை எனக்கு தருவார். நித்தியமான பங்கை நமக்கு அருளி செய்வார். அவர் நம்மை மேன்மைப்படுத்துவார். அவரே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். எனவே ஆண்டவருடைய வல்ல கரத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் மாற்றி திட்டுவீராக. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். ஜெபம் செய்வோம். ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து பார்த்து கேட்போருக்கும் தேடுவோருக்கும் ஆண்டவர் நன்மை அருளுகிற தேவனாக இருக்கிறபடியினால் நம்ம எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கும்படியான ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தார். இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை நாம் எல்லாரும் கேட்கவிருக்கிறோம். எல்லாரும் கண்களை மூடி அப்படியே கொஞ்ச நேரம் ஆண்டவரே நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரேன்னு சொல்லி அப்படி நம்ம எல்லாரும் காத்துக்கலாமா? தேவா உந்த நண்புதானே உன்னதம், என்னை மீட்டதும் கரை சேர்த்ததும் மாசிலாத உந்தன் அன்பு உள்ளமே. தேவா உந்த நண்புதானே உன்னதம், தேவா உந்த நண்புதானே உன்னதம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை வல்லமையுடையது, உம்முடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, உம்முடைய வார்த்தை மாற்றங்களை கொடுக்கக்கூடியது. அப்படிப்பட்ட வார்த்தைக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள அன்பின் ஆண்டவரே, ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சமாதானமும் இரக்கமும் கிருபையும் தந்தருவாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவருடைய வார்த்தையினால் பலன் அடைகிறோம். ஆண்டவருடைய வார்த்தை மாத்திரமே நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது. நம்ம இந்த மாதத்தில் பார்க்கும் பொழுது, குறிப்பாக இந்த மாதத்தினுடைய நமக்கு டயசஸில் இருந்து தந்திருக்கிற ஒரு தலைப்பு ஆதி அன்பை நோக்கி, முதல் அன்பை நோக்கி. நாம் ஆண்டவர் மீது வைத்திருந்த அந்த முதலாவது அன்பை நாம் நினைத்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். நாம் முதலாவது மாதத்தில் டுவர்ட்ஸ் அச்சீவ் த கோல், நாம் இலக்கை நோக்கி நாம் பயணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் கற்றுக்கொண்டோம். செட் யுவர் கோல், நாம் நம்முடைய இலக்கை நிர்ணயித்து கொண்டோம். நம்முடைய இலக்கு என்ன என்பதை இரண்டாவது மாதத்தில் மனம் திரும்புதலை நோக்கி நாம் பயணம் செய்தோம். நம்முடைய இலக்கு மனம் திரும்புதலை நோக்கி, டுவர்ட்ஸ் ரிபெண்டன்ஸ். மூன்றாவது மாதத்தில் ஒப்புரவாகுதலை நோக்கி நாம் பயணம் செய்தோம், டுவர்ட்ஸ் ரிகன்சிலியேஷன். நம்முடைய வாழ்க்கையில் ஒப்புரவாகுதல், ஒவ்வொரு நாளும் மீட்பை நோக்கி நாம் பயணம் செய்து கொண்டே இருக்கிறோம். அடுத்து ஏப்ரல் மாதத்தில் உயிர்ப்பை நோக்கி, ஆண்டவருடைய உயிர்ப்பின் அனுபவத்தை உணர்ந்து பயணம் செய்து கொண்டு இருக்கிற நம்முடைய வாழ்வில் இந்த மாதத்தில் நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு ஆதி அன்பை நோக்கி. நாம் ஆண்டவர் மீது வைத்திருக்கின்ற ஒரு உன்னதமான அன்பு. இன்னைக்கு ரொம்ப அழகா ஒரு பாடல் பாடினோம், உன்னத தேவன் என்னுடன் இருக்க உள்ளமே கலங்காது. உன்னத தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற அனுபவம் அவர் மீது வைக்கிற உன்னதமான அன்பின் மூலமாக வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா.
அப்போ அந்த உன்னதமான அன்பு, அந்த உணர்வு பூர்வமான அன்பு, அந்த நிபந்தனையற்ற அன்பை நாம் வெளிப்படுத்த நாம் அழைக்கப்படுகிறோம். ஆபிரகாம் லிங்கன் தன்னுடைய அமைச்சரவைக்கு போறதுக்கு முன்னாடி, அதிபராக இருக்கும் பொழுது தன்னுடைய அமைச்சரவைக்கு போறதுக்கு முன்னாடி அவர் போயிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு பறவை சேற்றில் சிக்கி கொண்டது. அந்த பறவை சேற்றில் சிக்கின உடனே அவருக்கு அமைச்சரவைக்கு லேட் ஆயிடுச்சு. ஆனா அந்த பறவையை காப்பாற்றணும்னு நினைக்கிறார். உடனே அந்த பறவையை காப்பாற்றுகிறார், அதை அதனுடைய கூட்டில் சேர்க்கிறார். அமைச்சர்கள் போய் எல்லாத்துட்டையும் சாரி கேட்டாரா, இன்னைக்கு நான் லேட்டா வந்துட்டேன், காரணம் ஒரு பறவை துடித்து கொண்டிருந்தது, அதன் மீது வைத்திருந்த அன்பின் நிமித்தமாக நான் அதை கூட்டில் சேர்த்து வைத்து வந்தேன்னு சொன்னாராம். நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு அநேகர் இப்படித்தான் சிக்கி தவித்து கொண்டிருக்கிற நேரத்துல அவர்கள் மீது நாம் காட்டுகிற அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆண்டவர் என் மீது வைக்கிற அன்பு பிறர் மீது காட்டுகிற கரிசனையாக மாறுகிறது என்று சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு திருச்சபையை நாம் பார்த்து அதன் மூலமாய் சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். எல்லோரும் வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதில் ஒரு சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, குறிப்பாய் 7 சபைகளுக்கு ஆவியானவர் பேசுகிறார். இங்க நீங்க பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் ஒரு வார்த்தை வந்து கொண்டே இருக்கும். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். எல்லாரும் நீங்களோட கூட பேசுனீங்க, ரொம்ப நல்லா இருக்குது. அப்படியே சத்தமா நான் கேட்கும்போது நீங்க பேசுனீங்க, ரொம்ப அழகா இருக்கும். ஆவியானவர் சொல்லுகிறதை அந்த சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அப்போ ஆண்டவர் என்ன பேசுகிறார்? குறிப்பா எபேசு சபையிட்ட பேசும்போது இன்றைய சபையின் நிலைமையை எபேசு சபையோடு கூட இன்னைக்கு நம்ம பொருத்தி பார்க்க அழைக்கப்படுகிறோம். நான் ஆண்டவர் மீது ஆதியில் வைத்திருந்த அன்பு எங்கே? ஆண்டவர் பாராட்டுகிறார். இந்த எபேசு சபையை பார்த்து பாராட்டுகிறார். நீங்க 2வது அதிகாரத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா அங்க ஆண்டவர் முதலாவது பாராட்டுகிறார். எபேசு சபையை பார்த்து என்ன சொல்லுகிறார்னா, ஓ கிரியைகள் சரியா இருக்குது, ஓ பிரயாசம் சரியாக இருக்கிறது, உன்னுடைய பொறுமை சரியாக இருக்கிறது. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, கள்ள அப்போஸ்தலர்களை குறித்து நீ விவேகத்தோடு கூட நிதானிக்கிறாய், அதெல்லாம் சரி. ஆனால் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. நீ நல்ல கிரியைகள் செய்கிறாய், பொறுமையாக இருக்கிறாய், நல்ல பிரயாசப்படுகிறாய், கள்ள அப்போஸ்தலர்களை நீங்கள் சரியாக நிதானிக்கிறீர்கள், ஆனால் உன்கிட்ட ஒரு குறை உண்டு. எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். பைபிள் வைத்திரு, யாரும் பைபிளை வச்சிருந்தீங்கன்னா திறக்காம இருக்க வேண்டாம், எல்லாரும் பைபிள் எடுத்துக்கலாம். அந்த பைபிள்ல 2வது அதிகாரம் 4வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. 2வது அதிகாரம் 4வது வசனம். உன் மேல ஒரு குறை உண்டு, ஆதியில் தேவன் மேல் வைத்திருந்த அன்பு குறைந்து போயிடுச்சு. உன் கிரியை சரியா இருக்கு, உன்னுடைய பொறுமை சரியா இருக்கு, நீ அநேக காரியத்தை சகித்து கொண்டு இருக்கிறாய், ஓகே, எல்லாமே சரியா இருக்குது. திருச்சபையே, ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆதியில் கொண்டிருந்த அன்பை நீ மறந்து விட்டாய். உன்னிடத்தில் எனக்கு ஒரு குறை உண்டு. இங்க ஒரு 3 காரியத்தை ரொம்ப அழகா ஆண்டவர் சொல்றார். 4வது வசனம் என்ன சொல்றாருன்னா, நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டுட்ட. 5வது வசனம், நீ இன்ன நிலைமையிலிருந்து கீழே விழுந்த, நீ இருந்த நிலைமையை விட்டு கீழே விழுந்துட்ட அப்படின்னு சொல்லி எபேசு சபையை பார்த்து சொல்லுகிறார். 3வது ஒரு காரியம், 6வது வசனத்தை வாசிங்க. என்ன சொல்றாருன்னா, நிக்கோலாயின் கிரியைகள், நிக்கோலாய் மதஸ்தவருடைய கிரியைகளை நானும் வெறுக்கிறேன், நீயும் வெறுக்கிறாய். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோ, நீ நிக்கோலாய் மதஸ்தவருடைய கிரியைகளை வெறுக்கிறாய், அதுவே உன்கிட்ட இருக்கு. நிறைய நேரங்கள்ல ஆண்டவருக்கு பிடிக்காது, எனக்கும் பிடிக்காது, ஆனால் அது எனக்குள்ளேயே இருக்கும். ஆண்டவர் ரொம்ப அழகாய், மிக அழகாக சொல்லி கொடுக்கிறார். என்ன சொல்லி கொடுக்கிறார்னா, நிக்கோலாய் மதஸ்தவருடைய கிரியைகள் உன்னிடத்தில் உண்டு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க அந்த பீலையாம் போதனையோட இந்த நிக்கோலாய் அந்த போதனையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இந்த நிக்கோலாய் மக்கள் யார்? இந்த நிக்கோலாயுடைய கிரியைகள் என்ன? ஏன் ஆதி அன்பா விட்டு அவங்க வெளியில போனாங்க? இந்த நிக்கோலாயுடைய கிரியை இவர்களுக்குள்ள வந்துருச்சு. சபை மரபுல பார்த்தா
வேதத்துல நிக்கோலாய் மதஸ்தவரை பத்தி ஒண்ணுமே இல்லை. ஆனா இவங்க யாருன்னு சொன்னா சர்ச்சுக்குள்ள தவறான போதனைகளை கொண்டு வந்தவங்க, உலகத்தின் காரியத்தை வளர்த்து விட்டவங்க. நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்துட்டு வெளியில நின்றுட்டு நம்ம என்னென்ன பேசிட்டு இருக்கோம். 8:30க்கு சர்வீஸ்னா 9 மணிக்கு சர்வீஸ்னா உள்ள வர்றது கிடையாது. கரெக்டா அந்த டைமுக்கு நம்ம உள்ள வருவோம் சில நேரங்கள்ல. ஆனால் இங்க பாருங்களேன், நிக்கோலாய் மதத்தவர்களுடைய காரியம் என்னன்னு சொன்னா, அவங்களுடைய கிரியைகள் என்ன சொன்னா, தவறான போதனைகளும் உலகத்தின் காரியத்தையும் திருச்சபைகளுக்குள்ள கொண்டு வந்தவங்க. அப்படி என்னத்தை கொண்டு வந்தாங்க? அங்க முதலாவது அவங்க கொண்டு வந்தது உலகத்தோடு சமரசம். உலகத்தோடு கூட சமரசம். அது எப்படி சொல்றதுன்னா, பாவ வாழ்க்கையை சாதாரணமாக எடுத்துக்கொள்வது. பாவம் தானே, பாவ வாழ்க்கையை சாதாரணமாக எடுத்துக்கொள்வது. இந்த கிரியை நிக்கோலாய் கிரியை என்று வேதாகம் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். அவங்க கிட்ட ஒரு குணம் இருக்குமா, மக்களை அடக்கி ஆளுகிற குணம், மக்களை வெல்லுகிற ஒரு குணம், நிக்கோலாய் குணம். ஆண்டவர் சொன்னார் எபேசு திருச்சபையை பார்த்து, நீ ஆதி அன்பை விட்டதுக்கு காரணம் நிக்கோலாய் மதஸ்தவருடைய கிரியை உன்னிடத்தில் உண்டு. எல்லாத்தையும் ஜெயிக்கணும்னு நினைக்கிறது, எல்லாத்தையும் அடக்கி பார்க்கணும்னு நினைக்கிறது. ஆண்டவர் இன்னைக்கு ரொம்ப அழகா பேசுகிறார். என்ன பேசுறாருன்னா, முதலாவது உலகத்தோடு கூட சமரசம். இந்த குணம் எப்போ வருதுன்னா, பாவ வாழ்க்கையை சாதாரணமாக என்றது. ஒரு காலத்துல பாவம் செய்யறேன்னு சொன்னா ரொம்ப பயந்து அப்படி செய்வாங்க. செஞ்சுட்டா சர்ச்சுக்குள்ள வர்றதுக்கு கூட யோசிப்பாங்க. இன்னைக்கு சர்ச்சுக்குள்ள உட்காந்துட்டே நம்ம பாவம் செய்யறதை ரொம்ப ஈஸியா செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது நிக்கோலாய் மதஸ்தவருடையது. எபேசு சபையை பார்த்து ஆண்டவர் சொன்னார். எபேசு சபையை மாத்திரம் பார்த்து சொல்லவில்லை. இந்த 2வது அதிகாரத்தில் இருக்கிற பெர்கமு சபையாக இருக்கட்டும், சிமிர்னா சபையாக இருக்கட்டும், தியத்ரா சபையாக இருக்கட்டும், ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நிக்கோலாய் மதஸ்தவருடைய கிரியை உனக்குள்ளே இருக்கிறது. உலகத்தோடு கூட சமரசம். நான் உலகத்திலேயே இருப்பேன், இங்கேயே ஆண்டவரை தேடுவேன். ஒழுக்கக்கேடான வாழ்க்கை, பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மாம்ச இச்சைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. கண்களின் இச்சை. தைரியமாக நம்மால் சொல்ல முடியுமா, சர்ச்சில் உட்கார்ந்த போது கூட என் கண்ணு சரியா இருக்குன்னு, நான் சரியா எல்லா காரியத்தையும் செஞ்சிட்டு இருக்கிறேன்னு சொல்லி? மாம்ச இச்சைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு காரியம் நிக்கோலாய் மதஸ்தவருடைய 2வது காரியம். பரிசுத்தத்தை சாதாரணமா எடுத்துக்கிடுவாங்க. பாவ வாழ்க்கையை சாதாரணமா எடுத்துப்பாங்க. பரிசுத்த வாழ்க்கையை விட மாம்ச இச்சைகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. 3வது ரொம்ப அவங்ககிட்ட இருக்கிற ஒரு பயங்கரமான கிரியை என்னன்னா, கிருபையை தவறாக பயன்படுத்துவாங்க. கர்த்தர் கிருபை உள்ளவர் தான், அவர் என்னை மன்னிச்சிருவாருன்னு சொல்லிட்டு எல்லா தவறுகளையும் துணிகரமாக செய்யக்கூடியவர்கள், கிருபையை தவறாக பயன்படுத்துகிறவர்கள் நிக்கோலாய். நீங்க போய் 2வது அதிகாரம் 6வது வசனத்தை குறிச்சு வச்சு திருப்பி திருப்பி வாசிங்க. ஆண்டவர் சொல்றாரு, நானும் வெறுக்கிறேன், நீயும் உனக்கு பிடிக்காதுன்னு சொல்ற, ஆனா அது உன்கிட்டயே இருக்கு. உலகத்தோடு சமரசம் பண்ணி கொள்ளுகிறாய், ஒழுக்கக்கேடான வாழ்க்கையை ரொம்ப ஈஸியா வாழுகிறாய். 3வது ஆண்டவர் சொல்றாரு, கிருபை இருக்குல்ல, கிருபையை தவறாக பயன்படுத்துகிற ஒரு குணம். அடுத்த அதிகார மனப்பான்மை. இந்த அதிகார மனப்பான்மை இன்றைக்கு திருச்சபைக்குள்ளே வந்துருச்சு. அதிகார மனப்பான்மை என்னன்னு சொன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நிக்கோலாய் மதஸ்தவருடைய ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவரிடத்துல வழி நடத்தாம மனுஷருக்கு நேராக வழி நடத்துறது. அவங்க கிட்ட போனா பதவி கிடைச்சிரும். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, சர்ச்சுக்கு நீங்க ஒழுங்கா வாங்க, உங்களுக்கு இந்த பதவி கொடுத்துருவாங்க. ஊழியத்தை ஊழியமா செய்யணும். ஆண்டவர் இங்க பேசுறாரு, நிக்கோலாய் மதஸ்தவருடைய கிரியை உன்னிடத்திலும் உண்டு. நான் எதற்காக திருச்சபைக்கு வருகிறேன்? ஆண்டவர் இன்னைக்கு ரொம்ப அழகா ஒரு காரியத்தை சொல்ற, இதெல்லாம் செய்கிற நீ ஆதியில வச்சிருந்த தீவிரமான அன்பு எங்க போச்சு? ஜெப வாழ்க்கை எங்க போச்சு? பரிசுத்தத்தின் மீது இருந்த ஆர்வம் எங்க போச்சு? ஆண்டவர் கேட்கிறார். நீ ஒரு காலத்துல எப்படி ஜெபம் பண்ண போசன்னு தெரியுமா? இன்னைக்கு ஆண்டவர் இண்டிவிஜுவலா பேசுறார் நம்ம கிட்ட. நீ எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ண ஆள் தெரியுமா? பரிசுத்தத்தின் மீது எவ்வளவு ஆர்வமா இருந்தாய் தெரியுமா? தீவிரமான அன்பு என் மேல எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஆனால் அதெல்லாம் மாறி போயிருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அதனால இன்னைக்கு ஆண்டவரே, இந்த குணங்கள் எங்களிடம் இருந்தால் எங்களை மாற்றும் ஆண்டவர் என்று சொல்ல போகிறோம். நான் ஒரு காரியத்தை நான் இன்னைக்கு சொல்லி நான் முடிக்க போகிறேன்.
எல்லாரும் 1 சாமுவேல் 1வது அதிகாரத்தையும் 2வது அதிகாரத்தையும் நாம் எடுத்துக்கொள்ளும். அதுல நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவர் கொடுத்த பொறுப்பை, ஆண்டவர் கொடுத்த நல்ல ஒரு காரியத்தை இங்க ஒரு சிலர் தவறாக பயன்படுத்தினாங்க. ஆனால் ஒரு நபர் அதை உண்மையாக பயன்படுத்துகிறார். அவர்களை மாத்திரம் இன்றைக்கு நாம் பார்த்து விட்டு திருவிருந்து ஆராதனைக்குள்ளாக நாம் கடந்து செல்ல போகிறோம். இங்க யார் அப்படி என்று பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். The supreme love for the Lord will make a huge difference. என்னன்னா கர்த்தர் மீதான உன்னத அன்பு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தும். அதுக்கு எடுத்துக்காட்டாய் இங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. சரிங்களா? ரொம்ப அழகா இருக்குது. இந்த பகுதியை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். 1 சாமுவேல் 1வது அதிகாரத்தில் 2வது அதிகாரத்தில் யார் யாரை சொல்லுவோம்? எல்கானாவை சொல்லுவோம், அன்னால சொல்லுவோம், பெனினால சொல்லுவோம், அடுத்து யாரை சொல்லுவோம்? சாமுவேலை சொல்லுவோம், ஓப்னி பினகாசை சொல்லுவோம், ஏலியை நாம் சொல்லுவோம். அங்க நம்ம பார்க்கிறோம். இவர்களை வைத்து நாம் பார்க்கும்போது முக்கியமாய் ஏலியினுடைய பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம். எல்லாரும் எடுத்துக்கோங்க. இந்த ஏலியினுடைய மகன்கள் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற ஏலியின் ஆசாரியனான ஏலியினுடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுவும் எந்த இடத்துல பண்றாங்க? சீலோ என்கிற இடம். அங்கதான் இவர் போவார். யார் வருஷந்தோறும் போவார்? எல்கானா. எங்க போவாரு? அங்க போய் ஆண்டவரை பலியிடுவாரு. ஆண்டவர் இடத்துல பலியிடுவாரு. அங்கதான் போய் ஆண்டவரை பணிந்து கொள்வார். அந்த சீலோ என்கிற இடத்தை குறித்த தாக்கம் நமக்குள்ள இருக்கணும். இந்த குட் சமாரிடன் சர்ச்சில் ஒரு சில காரியங்கள் இருக்குது. இங்க போனா ஊழியங்கள் இருக்கும், இங்க போனா சில காரியங்கள் சரியாக இருக்கும்னு சொல்ற மாதிரி இஸ்ரவேலுடைய ஆன்மீக தலைநகர் தான் இந்த சீலோ. ஆர்க் ஆஃப் கவனன்ட், உடன்படிக்கை பெட்டி யோசுவாவின் காலத்துல இந்த இடத்துல தான் இருந்துச்சு. அது ஒரு சந்திப்பு கூடாரமாக இருக்கிறது. அந்த இடத்துல யார் இருக்கான்னு சொன்னா, எல்லாரும் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. நல்லா கவனிக்கணும். அங்கே கர்த்தரின் ஆசாரியனான ஏலியினுடைய பிள்ளைகள் 2 குமாரர்கள் யார் யார் இருக்கிறாங்க? ஓப்னியும் பினகாசும் இருக்கிறார்கள். அவங்க அந்த இடத்துல இருக்கிறாங்க. அந்த இடத்துல இருந்துட்டு அவங்க செஞ்ச காரியம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்ம சர்ச்சுக்குள்ள இருக்கிறது பெருசு கிடையாது, சர்ச்சுக்கு வர்றது பெருசு கிடையாது. ஆனா சர்ச்சில் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோன்றது தான் இங்க பார்க்கிறோம். ஓப்பினி பினகாசம் இங்க 1வது அதிகாரம் 3வது வசனத்துல இன்ட்ரடியூஸ் பண்றாங்க சாமுவேல் புத்தகத்துல ஓப்பினி பினகாசம். ஆனா 2வது அதிகாரம் 12வது வசனத்துல அவங்கள குறிச்சு பார்த்தா அவங்கள ஏலியின் குமாரர்கள் எப்படி இருந்தாங்களா? பேலியாளின் மக்களா இருந்தார்கள். அவர்கள் யாரை அறியவில்லை? எல்லாரும் சர்ச்சுக்கு வரலாம், எல்லாரும் வந்து உட்கார்ந்து இருக்கலாம். கர்த்தரை அறியாமல் இருந்தால் நான் ஓப்பினி, நான் பினகாஸ் மறக்க வேண்டாம். அப்போ ஆண்டவர் ரொம்ப அழகா ரொம்ப தெளிவா வேதாமத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஓப்பினியும் பினகாசும் ஆசாரியனான ஏலியின் குமாரர்களாக இருக்கலாம். ஆனால் திருவிவிலியத்தை ரொம்ப அழகா எழுதி இருக்குது. இங்க பேலியாள்னு போட்டிருக்கு. ஆனா திருவிவிலியத்துல எப்படி போட்டிருக்குன்னா, அவர்கள் கீழ்த்தரமானவர்களா இருந்தார்கள். அவர்கள் ஆண்டவர் மீது அக்கறை கொள்ளவில்லை. ஆண்டவர் மீது யாரை தேடி வருகிறோம்? ஆராதனைக்கு யாரை தேடி வருகிறோம்? யாரை பார்க்க வருகிறோம்? பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்ட பேசுறோமா? இல்ல என் தேவனை ஆராதிக்க வருகிறோமா? என் தேவன் மீது வைத்திருக்கிற அன்பு எவ்வளவு? ஓப்பினியும் பினகாசும் ஆலய சந்திப்பு கூடாரத்துல இருந்தாங்க. ஆனால் அவர்கள் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். அன்பு எங்க போச்சு? ஜாஷுவா காலத்துல உடன்படிக்கை பெட்டி அங்க இருந்துச்சுன்னா அந்த இடத்துல எப்படி இருக்கணும்? அந்த இடத்துல எப்படி இருக்கணும்? கர்த்தர் மீது அக்கறை கொள்ளாமலேயே அந்த இடத்துல இருந்தாங்க. அடுத்து அவங்க செஞ்சது என்னன்னு சொன்னா,
ஆசாரிய பொறுப்பை தவறாக பயன்படுத்தினார்கள். குறிச்சு வச்சுக்கோங்க. 2வது அதிகாரம் 22வது வசனத்தையும் 23வது வசனத்தையும் பார்த்தா அவங்களுக்கு கொடுத்த ஆசாரிய பொறுப்பை தவறாக பயன்படுத்தினாங்க. அந்த சந்திப்பு கூடார வாசல்ல பெண்களோட தவறான காரியத்தை செஞ்சிட்டு இருக்காங்கன்னு போட்டிருக்கு. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆண்டவர் என்ன பேசுறாருன்னா, இன்னைக்கு நீ அன்பை மறந்து போயிட்ட, ஆதி அன்பை மறந்து போயிட்ட. 22, 23 ரொம்ப கவனமா கவனிக்க வேண்டிய மெசேஜ் இது. ஓப்பினியும் பிணக்காசை போன்ற அநேக ஜனங்கள் ஆலயத்திற்கு வருவார்கள், ஆண்டவரை அறியாமலேயே செல்வார்கள், ஆண்டவர் கொடுத்திருக்கிற அழைப்பை மறந்துவிட்டு செல்வார்கள், பொறுப்பை தவறாக பயன்படுத்தினார்கள். அதுல ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னா, பலி செலுத்துறதுக்கு இஸ்ராயேல் மக்கள் வருவாங்க. அவங்க இறைச்சி கொண்டு வரும்போது, கொழுப்பை பலியிடும்போது ஒரு ஆயுதத்தை வச்சு குத்தி முதல் தரமானதெல்லாம் எடுத்துக்கிடுவாங்களாம். பலவந்தமாய் பிடுங்கி கொள்வார்களா. நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. 2வது அதிகாரத்திலேயே 12வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் அதுல இருக்குது. பலிகளை அவமதித்தார்கள், பலிகளை அவமதித்தார்கள். ஆசாரிய பொறுப்பை தவறாக பயன்படுத்தினாங்க, கீழ்த்தரமானவங்களா நடந்துக்கிட்டாங்க, பலிகளை அவங்க அவமதித்தாங்க. இது ஆண்டவர் மேல மிகப்பெரிய வருத்தமா இருந்துச்சு. ஆண்டவருக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. 2வது அதிகாரம் 17வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. எல்லாரும் வாசிங்க. 2வது அதிகாரம் 17வது வசனத்தை. அந்த வாலிபருடைய பாவம் கர்த்தருடைய சந்ததியில் எப்படி இருந்துச்சா? பெரிதா இருந்ததா. லிசன் கேர்ஃபுல். ரொம்ப கவனமா கவனிங்க. நம்ம செய்கிற குட்டி காரியம் கூட ஆண்டவரை இழிவுபடுத்துறதா மாறிடும். ஒரு 2 மணி நேரம் சர்ச்சுக்குள்ள என்னால உட்கார முடியல, என்னால கொஞ்ச நேரம் ஆராதிக்க முடியல. எனக்கு சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப் வீட்டில் இருக்கலாம், ஆனால் ஆண்டவரை ஆராதிக்கிற இடத்துல எப்படி இருக்க முடிகிறது? பலிகளை அவமதிக்கிறாங்க, ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசாரிய பொறுப்பை தவறாக பயன்படுத்துறாங்க. அது மாத்திரம் இல்லாம ஆண்டவர் மீதே அக்கறை கொள்ளாத ஒரு வாழ்க்கை. இவர்கள் ஓப்பினி பிணக்காஸ். இவர்களுடைய தகப்பன் தான் ஆசாரியனான ஏலி. ஏலிக்கு 2 விதமான காரியம் எப்பவுமே நடந்துகிட்டே இருக்கும். ஒரு பக்கம் ரொம்ப நல்லவரா இருப்பார், ரொம்ப நல்லவரா இருப்பார். அண்ணாலம்மா ஜோம் பண்ணாங்கன்னா உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு போடுவார். இன்னொரு பக்கம் அவர் எப்படி இருந்தா தெரியுமா? பெற்றோர்களே கவனிக்கணும். இன்னொரு பக்கம் அவர் என்ன செஞ்சார்னா, அவங்க பிள்ளைகளை கடுமையாக அவர் கண்டிக்கவில்லை. எப்படி பேசுறாருன்னா, நீங்க பாருங்க. 2வது அதிகாரம் 24வது வசனத்திலையும் 25வது வசனத்திலையும், நீங்க இப்படி செய்கிறத நான் கேள்விப்படுறேன், நீங்க இப்படி செஞ்சிட்டு இருக்கிறீங்க, நீங்க மக்களுக்கு விரோதமா பண்ணினீங்கன்னா நியாய தீர்ப்பு பண்ணலாம், ஆனா நீங்கள் தேவனுக்கு முன்னாடி செய்யறீங்கன்னு சொல்லிட்டு விட்டுறாரு. ஆனா அவர் செஞ்ச மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா? இதுதான் ரொம்ப முக்கியம். ஆதி அன்பை விட்டாய் என்பதற்கு ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். எல்லாரும் எடுத்துக்கோங்க, எல்லாரும் வாசிக்கணும். 29வது வசனத்தை வாசிங்க. எல்லாரும் வாசிங்க. 2வது அதிகாரம் 29வது வசனம். ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? கடுமையான வார்த்தை. என்னை பார்க்கிலும் உன் குமாரனை மதிப்பானேன். ஆண்டவரை காட்டிலும் நம்முடைய பிள்ளைகள் பெரிதானவர்கள் அல்ல. ஆண்டவரை காட்டிலும் நம்முடைய பதவி பெருசு கிடையாது. ஆண்டவரை காட்டிலும் நம்ம இருக்கிற இடங்கள் பெருசு கிடையாது. ஆண்டவர் சொல்லிட்டாரு, இங்க நான் சொல்லல, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. ஆதி அன்பை விட்டுறது காரணம், ஜாஷுவா காலத்தில் உன்னை கூட்டிட்டு வந்தேல, மோசையோடு இருந்தது போல ஜாஷுவாவோட இருந்தேல, உங்களை கூட்டிட்டு வந்து இப்போ ஆசாரியனை உன்னைய வச்சா, ஏலி நீ என்ன செய்யற தெரியுமா? என்ன செய்யற? என்னை பார்க்கிலும் யாரை மதிக்கிற? பிள்ளைகளை மதிக்கிறாய். சர்ச்சில் ஆண்டவரை பார்க்கிலும் ஆண்டவருக்கு ஈக்குவலா, ஆண்டவருக்கு மேலா யாரையும் மதிக்க கூடாது. அவங்களாம் ஆண்டவருக்கு அப்புறம்தான். ஆண்டவர் ரொம்ப அழகா தெளிவா நமக்கு சொல்லி கொடுக்கிறார். ஆகையால் ஆதி அன்பை விடுவதற்கான காரணம் இதுதான். ஏதாவது பொருள்
பெருசா இருக்குதா? ஏதாவது ஒரு பர்சன் பெருசா இருக்காங்களா? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே ஏலியை போல நாங்களும் தவறு பண்ணியிருக்கலாம். ஏலிக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? குறிச்சு வச்சுக்கோங்க. 31 இருந்து 36 வரைக்கும் ஏலி பண்ணின காரணத்தினால சாபத்தை வாங்குறதுக்கு அவரே காரணமாயிட்டாரு. பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை சரியாக கடுமையாக கண்டிக்கவில்லை என்று சொன்னால் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு என்ன நடக்கும்னு சொன்னா 34வது வசனத்தை எல்லாரும் வாசிங்க. ரொம்ப கடுமையான வார்த்தை. ஓப்பினியும் பிணக்காசும் ஒரே நாள்ல சாவார்கள். இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. இத்தனை நாள் இப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்ம கேட்கல நம்ம நினைக்கலாம். ஆண்டவர் சில காரியத்தை ஆதி அன்பை விட்டுட்டு எதுக்கும் முக்கியத்துவம் கொடுத்துட்டோம். எதுக்கும் இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட தெளிவாக பேசுகிறார். ஓப்பினையும் பிணக்காசையும் ஏலி கடுமையாக எதிர்க்கவில்லை. அதனால தன்னுடைய குடும்பத்திற்கே சாபம் வர காரணமானார். இதனால தான் எபேசு சபையை பார்த்து அங்க ஆரம்பிச்சதுதான் எபேசு சபை வரைக்கும் வந்துருச்சு. அங்க ஆரம்பிச்சது. அப்போ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்ட காரணத்தினால இன்னைக்கும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. இந்த 2026 வருஷத்திலையும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் வைராக்கியம் உள்ளவரா இருக்கிறார். என் மேல வைத்திருந்த அன்பு எங்க? எனக்கு நீங்க எவ்வளவு நேரம் கொடுக்குறீங்க. ஆனால் சாமுவேல் அப்படி கிடையாது. சாமுவேலை குறித்து நம்ம வாசிக்கும் போது எல்லாரும் வாசிக்கலாம். அங்க சாமுவேலை குறித்து சொல்லும் போது 1வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் பால் மறந்த பின்பு குழந்தையா எங்க விட்டுட்டு போனாங்க? அதே ஆண்டவருடைய ஆலயத்துல விட்டுட்டு போனாங்க. உயிரோடு இருக்கும் சகல நாளும் சாமுவேல் எங்க இருந்தான்னு சொன்னா இந்த ஆலயத்தை விட்டு நீங்காம இருந்தார். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட பேசுகிறார். கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட பிள்ளையாக இருந்தார். சின்ன வயதுல விட்டுட்டு போயிட்டாரு. ஆனால் தன்னுடைய தாயின் அனுபவத்தை அவர் வருகிற நாட்கள் அப்படியே உணர்ந்து கொள்ளுகிறார். இன்னைக்கு நம்ம ஒரு சர்ச்சுக்கு ஒரு காரியத்தை போய் செய்யின்னு சொல்லி அனுப்புனாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓப்பினி பிணக்காசு இருக்கிற இடத்துல தான் சாமுவேல் வளர்ந்தார். மறக்காதீங்க. ஓப்பினி பிணக்காசு இருக்க தான் செய்வாங்க. போகிற இடத்துல எல்லா இடத்துலையும் இப்படிப்பட்ட நபர்கள் இருக்க தான் செய்வாங்க. ஆனால் நாம் சாமுவேலை போல நம்மை நாமே ஒப்பு கொடுக்க அழைக்கப்படுகிறோம். கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கப்பட்டோம். நீங்க பாத்தீங்கன்னா பேலியாளினுடைய மக்களாக இருந்தார்கள். அடுத்து ஒரு வார்த்தை போட்டிருக்கு. அடுத்த வார்த்தையே 2வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு என்ன பண்ணாரா சாமுவேல்? பணிவிடை செய்து கொண்டு 18வது வசனத்திலேயே போட்டிருக்கு. சணல் நூல் தரித்து அந்த உடை அணிந்து தாபத்தை அணிந்து அவர் என்ன செய்கிறார்னா கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்து கொண்டிருந்தார். கர்த்தருடைய ஆலயத்துல ஊழியம் செய்கிறது அவ்வளவு பெரிய மேன்மைங்க. கர்த்தருக்காக நம்மை நாம விட்டு கொடுப்பது அவ்வளவு பெரிய மேன்மைங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கர்த்தருக்கு பணிவிடை செய்யணும். இங்கே ஆலய ஆராதனைக்கு இருக்கும்போது ஃப்ரீயா ஒரு இடத்துல உட்காந்துருந்தோம்னு சொன்னா கர்த்தருக்கு கொடுக்கிற அன்பை விட்டுட்டு உட்காந்துருக்கோம்னு அர்த்தம். இன்னைக்கு ஆண்டவர் பேசுகிறார். இன்னைக்கு ஆண்டவர் நமக்காக அநேக காரியங்களை கொடுக்கிறார், அநேக வாய்ப்புகளை கொடுக்கிறார். ஒரு காலம் வரும் இதெல்லாம் கிடைக்கக்கூடாத ஒரு காலம் வரும். ஆண்டவர் சொல்றார் எபேசு சபையை பார்த்து, உன்கிட்ட ஒரு குறை உண்டு, ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டார். அடுத்து நம்ம பார்க்குறோம் 26வது வசனத்தை வாசிங்க. சாமுவேலை குறித்து பார்க்கும்போது 26வது வசனம், பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் எப்படி வாழ்ந்தாரா? 2 பேருக்கும் பிரியமானவராக வாழ்ந்தார். நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்கும் பிரியமான பிள்ளைகளாக இருக்கணும், மனுஷருக்கும் பிரியமான பிள்ளைகளாக. சாமுவேல் அதற்கு நம்மளுக்கு கிரேட் ரோல் மாடல். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். சாமுவேல் இப்பேற்பட்ட காரியத்துல வளர்றதற்கான முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டா, ஆண்டவர் மீது வைத்திருந்த அன்பு கூடிக்கொண்டே இருக்கிறது. குழந்தையாக இருந்தார், பெரியவனாக மாறினார், அந்த அன்பு குறையவே இல்லை. கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை,
வாழ்ந்தார். அப்படியே நம்ம பார்க்கும்போது ரொம்ப சாமுவேல்கிட்ட இருந்த ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, அவர் வாழ்ந்த நாட்கள்ல என்ன நினைச்சு தெரியுமா? 3வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிச்சா, அங்க ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதே அபூர்வமா இருந்துச்சு. ஏன்னா இங்கதான் ஓப்பனி பிணக்காசும் தப்பு பண்றாங்களே, அபூர்வமா இருந்துச்சு. ஆண்டவருடைய தரிசனமே கிடைக்கல, ஆண்டவர் நிப்பாட்டிட்டாரு. ஆனா சாமுவேலுக்கு ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்லலாமா? நீங்களும் நானும் சாமுவேலை போல ஒப்பு கொடுத்தால் ஆண்டவர் தரிசனத்தை உங்களுக்கு காமிப்பார், வெளிப்பாடை உங்களுக்கு காமிப்பார். இங்க அவருக்கு வெளிப்பாடு கிடைச்சதுக்கான ஒரு காரியத்தை எங்க பார்க்குறோம் தெரியுமா? கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிறேன். என்ன சொன்னாரு? ஆண்டவர் ஒரு தரிசனத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? ஏலியுடைய ஆசாரிய ஊழியம் நீங்கிரும், ஏலியுடைய சந்ததி அழிஞ்சு போவாங்க, அது உன்கிட்ட சொல்றேன்னு சொல்லி சாமுவேல்கிட்ட வந்து ஆண்டவர் சொல்றார். 15வது வசனத்தை 3வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. அப்போ தரிசனம் கிடைச்சிருக்கு. அந்த தரிசனத்தை அறிவிக்க பயந்தாருன்னா அங்க தரிசனம் கிடைச்சிருக்கு. நல்லா ஒண்ணு கவனிச்சுக்கோங்க, ஆண்டவர் அவருக்கு பிரியமாக நாம் வாழ்ந்தால், அவர் மீது ஒரு உன்னதமான அன்பை வைத்தால், நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில் அடுத்து நடக்கிற காரியத்தை ஆண்டவர் தரிசனமாய் வெளிப்படுத்துவார், வெளிப்பாடை நமக்கு கொண்டு வருவார். ஆண்டவரே, சாமுவேலை போல எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஓப்பினி பிணக்காசு ஏலி இருந்த இடத்துல தான் சாமுவேலுக்கு வெளிப்பாடு கிடைச்சிச்சு. அதனால ஏதாவது ஒரு குறைய சொல்லிட்டு குடும்பத்தை விட்டு வெளியில போறது, திருச்சபை மேல பழிய போடுறது, எல்லாத்தையும் விட்டுட்டு நான் சாமுவேலை போல இருப்பேன், நான் சாமுவேலை போல ஆண்டவருடைய வெளிப்பாடை நான் பெற்றுக்கொள்வேன்னு சொல்லி நம்ம உறுதியாக இருந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? இந்த 2 வசனத்தை மட்டும் வாசித்து நம்ம முடிக்க போறோம். எல்லாரும் 3வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. சாமுவேல் சொன்ன ஒரு வார்த்தையும் தரையில் விழுந்து விட. நல்ல கரங்களை தட்டுவோமா? நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? சாமுவேல் சொன்ன ஒரு வார்த்தை கூட தரையில விழுந்து விடவில்லை. கடைசியா என்ன நடக்குது தெரியுமா? கடைசி வசனத்தை வாசிச்சோன்னா, கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தறினார், கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தைகளினாலே சாமுவேலுக்கு தம்மை சாமுவேல் நிமித்தமாய் கர்த்தர் சீலோவை ஆசீர்வதித்தார். சாமுவேலி நிமித்தமாய், அதே போல நம் நிமித்தமாய் ஆண்டவர் நம்முடைய சொசைட்டியை ஆசீர்வதிப்பார், நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், நம்முடைய வேலை ஸ்தலத்தை ஆசீர்வதிப்பார், நம்முடைய திருச்சபையை ஆசீர்வதிப்பார். அதுக்கு செய்ய வேண்டியது அண்ணால் அம்மாவை போல ஒரு பொருத்தனை. என் பிள்ளைய நான் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் மீது வைத்திருந்த அந்த உன்னதமான அன்பு. இந்த அன்பை நாம் வெளிப்படுத்துவோம், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்படி கண்களை முடிச்சுவோம் பண்ணுவோமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் கேட்ட வார்த்தைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சாமுவேலை போல எங்களை உயர்த்துவீராக, உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக, உன் மீது அன்பு கூறுவீர்களா எங்களை மாற்றும். இப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள அன்பின் ஆண்டவரே. மகா இரக்கமும் கிருபை நிறைந்த இஸ்ரவேலின் தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காகவும் இந்த ஆராதனை வேளைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் எங்கள் மேல் கொண்ட அன்பிற்கு அடையாளமாக தம்முடைய ஒரே பேரான குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை தந்தருளினார். குமாரனும் எங்கள் மேல் வைத்த அன்பின் நிமித்தமாய் தன் ஜீவனையே எங்களுக்காய் கொடுத்ததை நாங்கள் நினைவு கூர்ந்து பார்த்து இந்த திருப்பந்தியிலே பங்கேற்றிருக்கிற நாங்கள் ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டு நாங்கள் வழி விலகி இருப்போமே என்றால், ஆண்டவரே, எங்களை கிருபையாய் இறங்கி மீண்டுமாய் நீர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிற அந்த அன்பின் செயல்பாடுகள், கர்த்தரை கனப்படுத்துகிற காரியங்கள், கர்த்தருடைய காரியங்களிலே சிறப்பாய் இருக்க வேண்டிய கவனங்களிலே எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். பரிசுத்த பிதாவே,
தேவரீர் இந்த திருச்சபைக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த திருச்சபை என்னும் பேழைக்குள்ளே ஆண்டவரே சேர்க்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே திருக்குடும்பங்களாகிய இவர்கள் சுவாமி, தேவரீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் வைத்திருக்கிற திட்டங்களையும் நோக்கங்களையும் ஆண்டவருடைய கரத்திலிருந்து ஏற்ற காலத்தில் ஏற்ற வேளையிலே பெற்று நாங்கள் இன்னும் கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ தேவன் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொரு திருக்குடும்பத்தாரையும் உடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்துடைய தேவைகள் இன்னதென்று அறிந்திருக்கிறீர், எதிர்பார்ப்புகள் இன்னதென்று அறிந்திருக்கிறீர், பெற்றோருடைய வேண்டுதல்களை நீர் அறிந்திருக்கிறீர், பிள்ளைகளுடைய ஜெபங்களை நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, பொதுவாக குடும்பத்தில் நடைபெற வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிற தகப்பன் சுவாமி, கர்த்தர் அதன் காலத்திலே நேர்த்தியாய் நடத்தி தேவன் நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று சொன்ன வார்த்தையின்படியாய் தேவன் குடும்பங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். சுகவீனமாய் பலவீனமாய் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக விசேஷமாய் செபிக்கிறோம். தன்னுடைய சரீரத்திலே வியாதியை சுமந்து கொண்டு பலவீனத்தின் மத்தியிலும் கர்த்தருடைய சமூகத்திலே வந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய தொடுதலும் கர்த்தருடைய பலனும் அவர்கள் மேல் நிலடும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். குடும்பத்தின் வாழ்க்கையிலே நெருக்கங்களையும் போராட்டங்களையும் சுமந்திருக்கிற பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம். தடைகளை தகர்க்கிற கர்த்ததாமே அவர்களுக்கு முன்பதாய் சென்று அவர்களுக்கு தடையாயிருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்முடைய துதியினாலே அவர்கள் மேற்கொள்ள நீர் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்த நாட்களில் ஆண்டவரே, எங்களுக்கு நல்ல ஒரு சுயதோஷ நிலைமை நீர் தந்தமைக்காய் ஸ்தோத்திரம். வெயிலின் வெப்பத்திற்கு எங்களை நீங்களாக்கி ரட்சித்ததற்காய் ஸ்தோத்திரம். கொடுத்த மழைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, துவங்க இருக்கிற பருவ மழையானது சரியான நேரத்தில் துவங்கி அது ஆசீர்வாதமான மழையாய் எங்கள் ஒவ்வொருவருக்கும் காணப்பட நீர் கிருபை தாரும். தேர்வு எழுதி முடித்து ஹையர் ஸ்டடீஸ்க்காய் தங்களை ஆயத்தப்படுத்துகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. 10th தேர்வு முடிவுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டி நல்ல செய்திகளை கேட்க கிருபை தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். புதிய கல்வியாண்டுக்குள் பிரவேசிப்பதற்காய் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, மேற்படிப்புகளை படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காகவும் மருத்துவ மேற்படிப்புக்காய் தங்களை ஆயத்தப்படுத்துகிற பிள்ளைகளுக்காக விசேஷமாய் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபையுள்ள கரம் அவர்களை தாங்கி அவர்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ராஜா, வெளி ஊர்களிலே வேலை பார்க்கிற எங்கள் பிள்ளைகளுக்காகவும் வெளி மாநிலங்களில் இருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்காகவும் அயல் தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, அவர்களோடு தேவன் பக்கத்துணையும் பாதுகாவலுமாய் இருந்து வழிநடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, தெற்காசிய நாடுகளில் இருக்கிற எங்கள் திருச்சபையின் திருப்பிள்ளைகளுக்காக பாத்தில் வருகிறோம். போரின் பதட்டமான சூழ்நிலைகள் பிள்ளைகளை ஒரு நாளும் பாதிக்காதபடிக்கு கர்த்ததாமே வேலெடுத்து பாதுகாக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே யார் யாருடைய இருதயங்கள் எல்லாம் உம்மை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிறதோ, யார் யாருடைய கண்ணின் இமைகள் உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறதோ, யாருடைய கரங்கள் உம்மை நோக்கி விரித்து வைக்கப்பட்டிருக்கிறதோ, கர்த்தர் கிருபையாய் கண் நோக்கி உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, நீ சமாதானத்தோட போ என்று சொல்லுகிற வார்த்தையின்படியாக நீ சமாதானத்தோடு எங்களை அனுப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து நடைபெற இருக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தருடைய கரம் எங்களோடும் எங்கள் திருச்சபையோடும் திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பத்தாரோடு இருந்து அவர்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். வந்த நாங்கள் வெறுமையாய் அல்ல, மெய்யான தேவ சமாதானத்தோடு கடந்து செல்ல கிருபை தாரும். இன்றைக்கு எங்கள் ஆலயத்திற்கு வந்திருக்கிற ஒரு புதிய சகோதரிக்காய் ஜெபிக்கிறோம். அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக. இப்படியாய் புதிய புதிய ஆத்துமாக்களினாலே வாரந்தோறும் எங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் இன்னும் எங்கள் திருச்சபை வளர்ந்து பெருகி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க அருள் தருவீராக. கர்த்தாவே, இந்த நாளிலும் நாங்கள் கேட்ட வண்ணமாக சீலோவில அக்கிரமங்கள் பெருகி இருக்கிற சூழ்நிலையிலும் ஒரு சாமுவேல் நிமித்தமாக மீண்டுமாய் தேவன் தரிசனத்தையும் வெளிப்பாட்டையும் தந்தது போல எங்கள் குடும்பங்களிலும் எங்கள் சபைகளிலும் நாங்கள் பணியாற்றுகிற இடங்களிலும் ஆண்டவரே சமுதாயத்திலும் எங்கள் நிமித்தமாய் உம்முடைய பிரசன்னம் வெளிப்பட தேவன் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு அமைத்து கொடுத்திருக்கிற புதிய தமிழக அரசிற்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே சிறந்த நிர்வாகத்தை தந்து அனைத்து மக்களும் சுபிட்சமாய் வாழ ஆசீர்வதிக்கப்பட அருள் தருவீராக. தொடர்ந்து உம்முடைய வல்ல கரத்திற்குள் எங்களை தாழ்த்துகிறோம். சமாதானத்தின் தேவன் தாமே எங்களுக்கு சமாதானத்தை அருள் தருவீராக. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜீவனுள்ள பரம பிதாவே, ஆமேன்.
எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்ம நாதர் இயேசு கிறிஸ்துவையும் பற்றி அறிகிற அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது. பிதா, குமாரன், பரிசுத்தாவியாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள் இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவது.